வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும். கேரள அரசு அறிவிப்பு. மத்திய அரசின் புதிய வேளாண் திட்டத்திற்கு எதிராக தொடரும் எதிர்ப்பு. பஞ்சாபில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் ஒன்று திரண்டு மீண்டும் டிராக்டர் பேரணி. திருவாரூர் அருகே ONGC கச்சா எண்ணெய் கசிந்ததால் விவசாய நிலம் பாதிப்பு. நெற்பயிர்களும் சேதமடைந்ததால் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. சென்னையில் விரைவில் புறநகர் ரயில் சேவை மீண்டும் தொடங்கப்படும். ரயில்வே DIG தகவல். தூத்துக்குடி மாவட்டத்தில் நிலத்தகராறில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கு. விசாரணை CBCIDக்கு மாற்றம். கிசான் திட்ட ஊழல் வழக்கில் ஒப்பந்த ஊழியர்கள் 4 பேரை விழுப்புரம் CBCID போலீசார் கைது செய்து விசாரணை. கள்ளக்குறிச்சியில் இதுவரை 20 பேர் கைது செய்யப்பட்டு 15 கோடி ரூபாய் பணம் மீட்பு. சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் முன்னாள் அதிமுக MLA நாஞ்சில் முருகேசனுக்கு ஜாமீன் மறுப்பு. வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. கர்நாடக அணைகளில் இருந்து அதிகரிக்கும் நீர்வரத்து எதிரொலி. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று ஒரே நாளில் 4 அடி உயர்வு. IPL தொடரில் சூதாட்டம் நடைபெற்றதாக எழுந்த புகார். பெங்களூருவில் 6 பேரை கைது செய்து நடவடிக்கை. விரிவான செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர கேரள அரசு முடிவு செய்துள்ளது. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே வேளாண் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதற்கு எதிராக விவசாயிகள் நாடு தழுவிய அளவில் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு கேரளா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து விவாதிக்க கேரள அமைச்சரவை கூடியது. அதில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த மனு உச்ச நீதிமன்றத்தில் அடுத்த வாரத்திற்குள் தாக்கல் செய்யப்படும் என்றும் கேரள அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பஞ்சாப் மாநிலத்தில் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மையில் மத்திய அரசு கொண்டு வந்த புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயிகளுக்கு எதிரானது என்று கூறி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெறுகின்றன. குறிப்பாக பஞ்சாப் விவசாயிகள் ஆயிரக்கணக்கில் திரண்டு தங்கள் எதிர்ப்புணர்வை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஏற்கனவே பல்வேறு இடங்களில் டிராக்டர் பேரணி நடத்தியவர்கள் அம்மாநிலத்தின் லூத்தியானாவில் இன்றும் இதுபோன்ற பேரணியை நடத்தி வருகின்றனர். அங்குள்ள முலன்பூர் தக்கா என்ற இடத்தில் காங்கிரஸ் சார்புடைய விவசாய சங்கம் சார்பில் ஒன்று திரண்ட அவர்கள் சாலை நெடுகிலும் டிராக்டர்களில் பயணம் செய்தவாறு பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் எருக்காட்டூர் பகுதியில் ONGC கச்சா எண்ணெய் கசிந்ததால் விவசாய நிலம் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேல எருக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த சிறு விவசாயியான திரு தனசேகரன் தனது 2 ஏக்கர் நிலத்தில் நேரடி விதைப்பு மூலம் சம்பா நடவு பணியை மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் அவரது விளைநிலத்தில் ONGC-யால் பல ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் குழாயில் திடீர் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த எண்ணெய் வயல் முழுவதும் பரவியது. இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாயி திரு தனசேகரன் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். 1 ஏக்கர் நான் சாகுபடி பண்ணியிருக்கேங்க. இது வரைக்கும் நான் 1090 வரை தெளிச்சு இப்போ 34 பயிராகுது. இப்போ செலவு இப்போ உரம் அடிச்சாச்சு நேற்று. இப்போ செலவே ஒரு 30 ரூபாய் மேலே ஆகிட்டு வருஷம் இல்லை எண்ணெய் கழிஞ்சு
ரொம்ப வீணாக்கிட்டே இருக்கு விவசாயிகளை. அது சம்மந்தமாக ஓய் சம்மந்தமாக கொடுக்கவே இல்லைன்னு அவங்க வந்து சரியான நடவடிக்கை சொல்ல மாட்டாங்க. அவங்க மேலே மேலே இது மாதிரி வீணாக போயிட்டு தான் என்ன பண்ணுறது? பைப் லைனு 9 லைனு போது உள்ளார. திருவாரூர் மாவட்டத்தில் கமலாபுரம்ங்கிற ஒரு ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற எருக்காட்டூருங்கிற பகுதியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசியோட எண்ணெய் குழாய் வெடிப்பு ஏற்பட்டு விளைநிலம்புறாக அந்த கச்சா எண்ணெய் பரவி இருக்கிறது. இந்த கச்சா எண்ணெய் பரவினாலும் பார்த்தீங்கன்னா அந்த விளைநிலத்தில் இருக்கிற அத்தனை பயிர்களும் இன்னைக்கு சோர்ந்து போய் கருகிய ஒரு நிலையில் இன்னைக்கு காட்சியளிக்குது. இது ஒரு முறை இல்லை, ஒவ்வொரு வருடமும் இங்கே இருக்கின்ற விவசாயிகளின் விளைநிலத்துக்கு கீழே செல்லக்கூடிய அந்த பைப்பு வந்து வெடிப்பு ஏற்பட்டு அந்த கச்சா எண்ணெய் பரவி மிகப்பெரிய அளவில் இங்கே இருக்கின்ற விளைநிலங்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இதை ஓஎன்ஜிசி நிர்வாகம் எந்த விதத்திலும் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை, அல்லது பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுப்பதில்லை, அல்லது இந்த எண்ணெய் கசிவை தடுப்பதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்வதில்லை. இப்படி காவிரி படுகையை விளைநிலம் செய்ய முடியாத அளவிற்கு ஓஎன்ஜிசியோட சதியோடு ஒரு மிகப்பெரிய வேலை நடக்கிறது. இல்லை, விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த எண்ணெய் கசிவை கூட எடுக்க முடியாத அளவுக்கு இந்த விவசாயி இன்னைக்கு நெருக்கடிக்கு ஆளாக இருக்கிறார். உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அறிவிப்பை இறுதிப்படுத்தணும், உறுதிப்படுத்தணும், இந்த சூழலை பாதுகாக்கணும். விளைநிலங்களில் ஏற்படுகிற இந்த பாதிப்புகளுக்கு உடனடியாக அந்த விவசாயிகளுக்கு சரியான தீர்வை தரணும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக வைக்கின்றோம். இதனிடையே வயலில் பரவி உள்ள எண்ணெய் படலத்தை அகற்றும் பணிகளை ஓஎன்ஜிசி நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கிசான் திட்ட ஊழல் தொடர்பாக 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேளாண்மை துறை அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு போலியாக ஆவணங்களை தயாரித்து விவசாயிகளை இல்லாத 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோரை கிசான் திட்டத்தில் சேர்த்து நிதி உதவி பெற்று தந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 45,000த்திற்கும் மேற்பட்டோரின் வங்கிக் கணக்குகளில் இருந்து 15 கோடியே 20 லட்சம் ரூபாய் பணத்தை சிபிசிஐடி போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ஒப்பந்த ஊழியர்கள் மற்றும் இடைத்தரகர்கள் உள்ளிட்ட 16 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் திருநாவலூர் வட்டார வேளாண் விரிவாக்க அலுவலகத்தில் ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வரும் மாரிமுத்து, கலைச்செல்வன், சிலம்பரசன், மணிகண்டன் ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசனின் ஜாமீன் மனு மீதான விசாரணை அடுத்த மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த வழக்கு இன்று நீதிபதி திரு பாரதிதாசன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் நாஞ்சில் முருகேசனுக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். விசாரணையின் போது நாஞ்சில் முருகேசனுக்கு எதிராக நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பினர். பெற்ற தாயுடன் சேர்ந்து இளம்பெண்ணின் வாழ்க்கையை ஒரு பொறுப்பில் உள்ள ஒருவர் வீணடித்ததை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என கேட்ட நீதிபதி முருகேசனுக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். வேளாண் சட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர்களை இன்று மாலை சந்திக்க குடியரசுத் தலைவர் நேரம் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் வேளாண் சட்டங்கள் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சட்டங்களுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. வேளாண் மசோதாக்களை தேர்வு குழுவுக்கு அனுப்ப கோரிக்கை விடுத்திருந்தன. இதற்கு மத்திய அரசு அனுமதி மறுத்ததால் மாநிலங்களவை நடவடிக்கையில் பங்கேற்காமல் எதிர்க்கட்சிகள் புறக்கணித்துள்ளன. இத்தகைய சூழலில் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை ஏற்று தலைவர்களை சந்திக்க இன்று மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அனுமதி அளித்திருப்பதாக குடியரசுத் தலைவர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எதிர்க்கட்சிகள் சார்பில் 5 பேர் மட்டுமே சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஐபிஎல் தொடரில் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக பெங்களூரில் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். 13வது ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடந்து வருகிறது. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் உள்ளிட்ட 8 அணிகள் பங்கேற்றுள்ளன. பெங்களூரு நகரில் பானஸ்வடி மற்றும் மல்லேஸ்வரம் ஆகிய பகுதிகளை ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியை மையமாக வைத்து சிலர் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக பெங்களூரு மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ பகுதியில் போலீசார் அதிரடியாக சோதனை செய்தபோது 6 நபர்கள் சூதாட்டத்தில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. 6 நபர்களையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 6 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் கைப்பற்றினர்.
தமிழக சட்டப்பேரவைக்குள் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கொண்டு வந்தது தொடர்பாக அனுப்பப்பட்ட உரிமை மீறல் நோட்டீஸை எதிர்த்து திமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நாளை இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க உள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 2017ஆம் ஆண்டு குட்கா பொருட்களை சட்டப்பேரவைக்கு எடுத்து வந்த விவகாரம் தொடர்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட 18 எம்எல்ஏக்களுக்கு சட்டமன்ற உரிமைக்குழு நோட்டீஸ் அனுப்பியது. இதை எதிர்த்து திமுக எம்எல்ஏக்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது குட்காவை காண்பித்தது உரிமை மீறல் இல்லை என ஏற்கனவே தலைமை நீதிபதி அமர்வு தீர்ப்பளித்துள்ளதாகவும் அனுமதி பெறாமல் காண்பிக்கப்பட்டதா என்பதை முந்தைய நோட்டீஸில் உரிமைக்குழு குறிப்பிடவில்லை என்றும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் முந்தைய நோட்டீஸுக்கு தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு பிறப்பித்த உடனேயே இரண்டாவது முறையாக இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக கருத்து தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கில் நாளை இடைக்கால உத்தரவு பிறப்பிப்பதாக அறிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கேரளா, கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என மீனவர்களுக்கு வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகளில் குளச்சல் முதல் தனுஷ்கோடி வரை நாளை இரவு 11:30 மணி வரை கடல் அலைகள் 3.5 மீட்டர் வரை எழும்பக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை மாநகரில் வானம் பொத்துக்கொண்டு மழை பெய்வதால் காணும் இடமெல்லாம் வெள்ளக்காடாக தெரிகிறது. அங்குள்ள கொரோனா சிறப்பு மருத்துவமனை வெள்ளத்தில் தத்தளிக்கும் அவலமும் அரங்கேறியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது முதல் அரபிக்கடலை ஒட்டிய மகாராஷ்டிராவில் மழை பெய்து வருகிறது. கடந்த சில வாரங்களாக மழையின் தீவிரம் அதிகரித்து வருகிறது. இந்த மழையால் ஏற்கனவே பல இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது தலைநகர் மும்பை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மழையின் தீவிரம் மீண்டும் அதிகரித்துள்ளது. அங்குள்ள நாயர் மருத்துவமனைக்குள் தண்ணீர் புகுந்ததால் மருத்துவர்களும் ஊழியர்களும் செய்வதறியாது தவித்தனர். கொரோனா நோயாளிகளுக்கான சிறப்பு மருத்துவமனையாக இது இயங்கி வருகிறது. கிங்ஸ் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை, மைதானங்கள், சாலைகள் என பல இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மும்பையில் மட்டும் 173 மில்லிமீட்டர் மழை பெய்திருப்பதாக பிரிகான் மும்பை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இதேபோல் புறநகர் பகுதியில் 280 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னையில் சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பதாதைகளை ஏந்தியபடி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். பெருமுதலாளிகள் 1000 டன் 2000 டன் என ஒட்டுமொத்தமாக கொள்முதல் வாங்கி கிடங்கில சேமிச்சு வைக்க போறாங்க. ஒரு அரசே திருட்டை ஊக்குவிக்கிறது. அந்த திருட்டை அரசியலமைப்பு சட்டமாக மாற்றி இருக்கிறது இந்த மோடி அரசு. ஒன்று தெளிவாக ஆகிக் கொள்ள வேண்டும். இந்த 3 வேளாண் சட்ட திருத்த மசோதாவும் கார்ப்பரேட் ஃபார்மிங் சொல்றதுக்காக உருவாக்கப்பட்டது. சந்தையை நேரடியாக அவர்களே உருவாக்கும் பொழுது இனிமே உங்க அப்ப எங்க ஆத்தா விவசாய நிலத்தை வச்சிருக்க முடியாது. அத்தனை பேருமே டாடாக்கும், அம்பானிக்கும், பிர்லாக்கும் நிலத்தை தார வைக்கணும். இந்த 3 சட்ட மசோதா என்பது விவசாயம் மட்டும் கொள்வதல்ல, விவசாய நிலத்தை தாரை வார்ப்பதல்ல, எம் மண்ணையும் நிலத்தையும் உலக வர்த்தக கழகத்துக்கும் ஏகாதிபத்திய நாடுக்கும் மோடி என்ற நபர் இந்தியாவை குறைந்த விலையில் வித்திருக்கிறார். சென்னை மாநகராட்சியில் பணிபுரிந்து வந்த 300 தூய்மை பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து CITU சார்பில் சென்னை ரிப்பன் மாளிகை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நியாயமான கூலி கேட்டு போராடியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்த மாநகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்கள் எழுப்பினர்.
நியாயம் கேட்ட தொழிலாளியை 291 தொழிலாளர்களை இன்றைக்கு பழிவாங்கி வேலையிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள். 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு மெமோ கொடுத்திருக்கிறார்கள். உடனடியாக தமிழக அரசாங்கம் இதில் தலையிட வேண்டும். தமிழக அரசாங்கம் அறிவித்த அந்த அரசாணையின்படி சட்டப்படி அவர்களுக்கு 16,725 ரூபாய் சம்பளத்தை வழங்க வேண்டும். பொய் வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும். அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மெமோ உள்பட அவற்றை வாபஸ் பெற வேண்டும். வேலையில் இருந்து நீக்கி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேலைக்கு எடுக்க வேண்டும் என்கிற நீதி கேட்டு ஆதரவு போராட்டத்தை சிஐடியின் சார்பிலே இங்கே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் மாநகராட்சி அதனுடைய நடவடிக்கை என்கிற அடிப்படையில் அதில் நியாயம் கிடைக்கிறது வரை சிஐடி போராடும், தொடர்ந்து போராடும். தூத்துக்குடியில் இடிந்து விழும் நிலையில் உள்ள நியாய விலைக் கடையில் ஊழியர்கள் கடைக்கு வெளியில் இருந்து பணியாற்றும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட TR நாயுடு தெருவில் ரேஷன் கடை ஒன்று உள்ளது. இந்த நியாய விலைக் கடை இடிந்து விழும் சூழலில் உள்ளது. இதுகுறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு ரேஷன் கடையின் மேல் சுவர் இடிந்து விழுந்து ஊழியருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ரேஷன் கடை ஊழியர்கள் சாலை ஓரமாக அமர்ந்து பொதுமக்களுக்கு பொருட்களை வழங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இன்னும் சில தினங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதால் ரேஷன் பொருட்களை பாதுகாப்பாக வைக்க முடியாத நிலை உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். TR நாயுடு தெரு ரேஷன் கடை பார்த்துக்கோங்க. இது இடிஞ்சு உளுந்து அங்கே வேலை பார்க்குறவருக்கு இடையாளருக்கு காயம் பட்டுச்சு. ஆனால் இது மக்கள் பல தடவை சொல்லிட்டாங்க. இன்னும் அதை மாற்றுற மாதிரி கடையை மாற்றுற மாதிரி தெரில. இப்போ வேலை பார்க்குறவங்க வெளியில் உட்காந்து பில்லு போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியில் இருந்து புல் போட்டுருக்காங்க. அது களவு போனாலோ இல்லை மழை பெஞ்சாலோ அது அவ்வளோ சரக்கும் இதாயிரும், சேதாரமாகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இதை பல தடவை மக்கள் சொல்லியாச்சு. ஆனால் இன்னும் அந்த நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது. அதை கொஞ்சம் சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்க பாருங்க. இனி பல்வேறு பகுதிகளில் நடந்த குற்ற நிகழ்வுகளை வேக செய்திகளாக தற்போது காண்போம். வேலூர் மத்திய சிறையில் லஞ்சம் தர மறுத்த கைதியை சிறை காவலர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவரிடம் சிறை காவலர்கள் சிலர் கையூட்டாக பணம் கேட்டுள்ளனர். பணம் தராததால் ஆத்திரமடைந்த சிறை காவலர்கள் ராதாகிருஷ்ணனை அடித்து உதைத்ததில் கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மண்டை உடைந்துள்ளது. இந்த பிரச்சினை தொடர்பாக காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராதாகிருஷ்ணனின் மனைவி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே அடுத்தடுத்து 2 வீடுகளில் பணம், நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. பெருங்களத்தூர் பாரதி நகர் மெயின் ரோட்டைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் கோதண்டராமன் என்பவரது வீட்டின் பின்பக்க ஜன்னல் வழியாக நுழைந்து கைப்பையில் இருந்த வளையல்கள், மோதிரம், 5 சவரன் நகைகள், 8000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இதேபோல் அருகில் உள்ள தெருவில் நுழைந்த கொள்ளையர்கள் வீட்டின் கதவை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே ஒருவர் தன்னைத்தானே குத்திக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். நரசங்குப்பம் கிராமத்தில் வசித்து வந்த பிரகாஷ் என்பவர் குடும்ப பிரச்சினை காரணமாக நள்ளிரவில் இந்த முடிவை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அவரது உடலை போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கருதி பிரகாஷின் மனைவியிடம் மகளிர் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தூத்துக்குடி அருகே அதிமுக மண்டல தலைவரின் சகோதரர் கொலை வழக்கில் குற்றவாளிகள் 2 கைது செய்யப்பட்டனர். சில்வர்புரத்தைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் மாநகராட்சி வடக்கு மண்டல தலைவரான கோகிலா என்பவரின் சகோதரர் நந்தகுமார் மர்ம கும்பலால் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த ஜார்ஜ் என்பவரையும் அவருக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவிய விளாத்திக்குளத்தைச் சேர்ந்த இளையராஜா என்பவரையும் கைது செய்தனர்.
மதுரையில் திருமணமான 4 மாதத்தில் வரதட்சணை கேட்டு கணவனால் மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்கப்பட்ட மனைவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மதுரை மதுச்சியம் பகுதியைச் சேர்ந்தவர் ஹரி சுரேஷ் தனது மனைவி கற்பகவள்ளியிடம் வரதட்சணை கேட்டு மிரட்டியதுடன் மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்க முயன்றார். தீ காயங்களுடன் ஓடி வந்த கற்பகவள்ளியை அருகில் உள்ளவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்தார். அவரது கணவர் ஹரி சுரேஷ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மணல் கடத்தலில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் டிராக்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆரணி அருகே தச்சூர் ஆற்றில் மணல் கடத்தல் அதிகரித்து வருவதாக எழுந்த புகாரை அடுத்து காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். புதுப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ரஜினி என்பவர் டிராக்டர் மூலம் மணல் கடத்தியபோது அவரை மடக்கி பிடித்த போலீசார் கைது செய்து டிராக்டர்களை பறிமுதல் செய்தனர். இதேபோல் மணல் கடத்தலில் ஈடுபட்ட மற்றொருவர் தப்பி ஓடினார். அவரது டிராக்டரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே பெரியார் குறித்து முகநூலில் அவதூறாக பதிவு செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். செந்துறை அருகில் உள்ள பொன்பரப்பி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராயர். இவர் நாம் தமிழர் கட்சியின் ஒன்றிய செயலாளராக பணியாற்றி வந்த நிலையில் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர் ஆவார். இந்நிலையில் தந்தை பெரியார் குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறாக பதிவு செய்ததாக திராவிட கழகத்தினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் செந்துறை போலீசார் ராயரை கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். சென்னையில் விரைவில் புறநகர் ரயில் போக்குவரத்தை தொடங்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக ரயில்வே டிஐஜி தெரிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்று காரணமாக கடந்த மார்ச் மாதம் இறுதியில் இருந்து சென்னையில் புறநகர் ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. அண்மையில் பேருந்துகள் இயங்க தொடங்கிய போதிலும் புறநகர் ரயில் சேவை மட்டும் இன்னும் தொடங்கப்படாமலேயே உள்ளது. இதுகுறித்து இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ரயில்வே துறை டிஐஜி அருள்ஜோதி விரைவில் சென்னையில் புறநகர் ரயில் போக்குவரத்து தொடங்கும் என கூறினார். அதற்கான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பயணிகள் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய தொழிலாளர் தொகுப்பு சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி அமைப்பு சாரா தொழிலாளர் தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா சாலை தாராப்பூர் டவர் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு நல வாரியங்களை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்தியாவில் நடைபெறுகின்ற மோடி அரசு தொழிலாளர் விரோத சட்டத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் நேற்றைய தினம் நாடாளுமன்ற மேலவையில் உறுப்பினர்கள் அவையில் இல்லாத போது 3 சட்டங்களை தொழிலாளருக்கு விரோதமான சட்டங்களை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சட்டங்கள் மூலமாக தமிழகத்தில் 34 வாரியங்களும் இந்தியாவில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான வாரியங்களை கலைத்திட்டு ஒரே வாரியத்தின் கீழ் செயல்படுகின்ற வேண்டும் என்கின்ற ஒரு குறுகிய மனப்பான்மையிலே சர்வதிகார தன்மையிலே மத்தியிலே ஆளுகின்ற மோடி அரசு இன்றைக்கு 3 சட்டத்தை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை வேக செய்திகளாக தற்போது காண்போம். திருச்சியில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 4 பேர் வலுக்கட்டாயமாக ஆட்டோவில் ஏற்றி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இது தொடர்பாக சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை செய்ததில் 2 கைது செய்யப்பட்டனர். மேலும் 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் ஆழ்வார் திருநகரியில் உள்ள செங்கல் சூளையில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். கொத்தடிமைகள் மற்றும் குழந்தை தொழிலாளர்கள் உள்ளனரா என்பது குறித்த விவரங்களை அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களிடம் அவர் கேட்டறிந்தார். புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் அறிவித்துள்ளதை அடுத்து மீன்வளத்துறை இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை கரையிலேயே நிறுத்தி வைத்துள்ளனர். திருப்பூரை அடுத்த பல்லடம் அருகே கள்ளிப்பாளையத்தில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பள்ளிப்பாளையம் சாலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் சாலை அமைக்கும் பணிக்காக குழி தோண்டியபோது 500 ஆண்டுகள் பழமையான அம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டது.
அமர்ந்த நிலையில் உள்ள இந்த அம்மன் சிலை 4 அடி உயரமும் அபய முத்திரையும் உள்ளது. நெல்லை அருகே நிலத்தகராறில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. சொக்கன் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த வியாபாரி செல்வம் என்பவர் கடந்த 17ஆம் தேதி ஒரு கும்பலால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை விசாரணை அதிகாரியான டிஎஸ்பி திரு பிரகாஷ் சிபிசிஐடி டிஎஸ்பி திரு அனில்குமாரிடம் இன்று ஒப்படைத்தார். சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரியில் கொரோனா ஊரடங்கினால் பாதிக்கப்பட்டுள்ள சிறு கடை வியாபாரிகள், நடமாடும் வியாபாரிகள் மற்றும் நடைபாதை வியாபாரிகள் உள்ளிட்ட வியாபாரிகளின் குடும்பங்களுக்கு அரசு தரப்பில் எந்த உதவிகளும் செய்யாததால் தனியார் அமைப்பு சார்பில் நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டன. 100 வியாபாரிகளின் குடும்பங்களுக்கு தலா 10 கிலோ அரிசி மற்றும் தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழை பெய்து வருவதால் பாபநாசம் அணை ஒரே நாளில் 4 அடி நீர்மட்டத்தில் அதிகரித்துள்ளது. நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கடந்த 3 தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணை இன்று காலையில் 92.70 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதேபோல் கடனா நதி, ராமநதி, கருப்பா நதி, குண்டாறு அணை, அடவி நயினார் உள்ளிட்ட அணைகளும் நிரம்பியுள்ளன. நாகை மாவட்டம் கீழையூரைச் சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் திரு தாமஸ் ஆல்வா எடிசன் நில அபகரிப்பு புகாரில் சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது நில அபகரிப்பு உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை சென்னை சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியில் தங்கியிருந்த தாமஸ் ஆல்வா எடிசனை நாகை நில அபகரிப்பு பிரிவு டிஎஸ்பி திரு சரவணன் தலைமையிலான போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பெட்ரோல் பங்கில் லாக்கரை உடைத்து பணத்தை கொள்ளையடித்த வாலிபர் கைது செய்யப்பட்டார். சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து 24 மணி நேரத்தில் போலீசார் குற்றவாளியை கைது செய்தனர். அவரிடம் இருந்து 50,000 ரூபாய் பணம், இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் ஆடம்பர செலவிற்காக பணத்தை திருடியது தெரியவந்தது. மதுரை ஹாச்சிமார் தெரு பள்ளி வாசலை வக்பு வாரிய நிர்வாகத்திற்கு மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளிவாசல் சொத்துக்களை வக்பு வாரியம் நிர்வகிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவிட்டதை அடுத்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் ஒரு தரப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.